அறிவும் நல்ல ஆற்றலும் மிக்க கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பலனானது ஏறக்குறைய நல்லது தான் பண்ணும். ஏறக்குறைய நல்லதுன்னா ஒரு பாதிக்கு மேலே கொஞ்சம் நல்லது பண்ணுன்னு அர்த்தம். சுக்கிரன் கரெக்டாக 1ஆம் தேதி ஜனவரி 1 நியூ இயர்லேருந்து உங்களுக்கு அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகிறது. 2-9க்கு அதிபதியானவர் 3ஆம் இடத்துக்கு போகும்போது 2ல் இது வரைக்கும் செய்யாத விஷயங்களை, ஏன்னா சொந்த வீட்டில் இருந்தால் யாருமே தன்னுடைய இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அதனுடைய பவர் தெரியாது. அது கிரகங்களாக இருந்தாலுமே அதுதான். கன்னிராசிக்கு புதன் அதிபதி, ஆனால் சுக்கிரன் 2ஆம் இடத்து அதிபதி 3ல் போகும்போது குடும்ப உறவுகளாலே ஏதாவது முயற்சிகள், இப்போ திருமணம்னு எடுத்துங்க, ஒரு கல்யாணம் ஆகாதக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் கைகூடி வரும். இல்லைன்னா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஊரில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையோ பொண்ணோ, பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைக்கு பொண்ணோ உங்களுக்கு கை கூடுறதுக்கு உண்டான நேரங்கள் இந்த மாதத்தில் வரும். ஏன்னா 2ல் இருக்கிற சுக்கிரன் 3க்கு போகிறது. அது 2-9க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறது, தனுசுலேருந்து மகரத்துக்கு போகுது. அப்போது 4ஆம் இடம் கேந்திரத்துக்கும் போகுது, அடுத்து 5ஆம் இடம் திருகோணத்துக்கும் போகுது. அப்போது கண்டிப்பாக முதல் பலன்னு சொன்னால் கன்னிராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். சுக்கிரன் 2லேருந்து 3க்கு போச்சு அப்படின்னு நான் எடுத்தோடனே சொன்னேன் அப்படின்னா, அப்போது அந்த களத்திரஸ்தானாதிபதி 3ல் வரும்போது நல்ல ஒரு வரன் இல்லை ஒரு வது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கிடைக்கும்போது அதை நீங்கள் உடனே அதை முடிவு பண்ணணும். பார்த்து சரி ரைட்டு பரவாயில்ல நம்ம பண்ணிக்கலாம், இல்லை இதோட இன்னும் பெட்டராக கிடைச்சா பரவாயில்லையே, இல்லை கொஞ்சம் கால் விரல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கை விரல் கொஞ்சம் நீளமாக இருக்குது, தலைமுடி கருப்பாக இல்லை அவர் கலர் பண்ணியிருக்காரு, காது கொஞ்சம், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு குறையை சொல்லி கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு திருமணம்னு உங்களை பண்ணிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த நபர்கள் உங்களை அந்த மாதம் சேர்றான்னா அது கடவுளுடைய அருள் அப்படிங்கிறத நினச்சிங்க. இதை நான் சொல்கிறேன். இது திருமணமாகாத, முதல்ல திருமணமாகாத இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அந்த குருவோடு இந்த சுக்கிரன் போகும்போது அன்பின்பால் இருக்கக்கூடிய அனுசரணையானது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக இனிமேல் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போட்ட பின்னாடி வருத்தப்படுவாங்க. இல்லைன்னா சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க சரி இந்த மாதம் நம்ம சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி யார் மூலமாக தூது விடுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதனால் கணவன் மனைவி உறவானது கொஞ்சம் பலப்படும். இந்த புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை உள்ளே போய் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் கன்னிராசிக்கு எப்போவுமே கொஞ்சம் சபலம் இருக்கும். என்ன சபலம்னா, நம்ம ஒரு 5 ரூபா சம்பாதிச்சோம்னா இன்னொரு 10 ரூபா சேர்த்து சம்பாதிச்சா, இந்த நேரத்தில் இன்னும் 10 ரூபா சேர்த்து சம்பாதிச்சா நமக்கு என்ன குறைஞ்சி போய்டும் அப்படின்னு நினைக்கிவிடு. இல்லைன்னா இந்த உத்தியோகம் நமக்கு வேண்டாம், வேற ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அடிக்கடி மேலும். இல்லை இந்த தொழிலில் 10 ரூபா வருமானம் வந்ததுன்னா இதே தொழில் அடுத்தவன் 15 ரூபாய்க்கு செய்கிறான்னா நம்ம ஏன் 10 ரூபாய்க்கு செய்கிறோம், இதில் லாபம் நமக்கு 10 ரூபா தானே வருது, இதே அடுத்தவன் 5 ரூபாய்க்கு லாபம் சம்பாதிக்கிறானே அப்படிங்கிற எண்ணம். இந்த எண்ணமெல்லாம் என்னென்னா, இந்த இரட்டை உணர்வுகளானது ஒரு, நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, ஒரு பெண்களுக்கு தான் என்னன்னாக்கா திடீர்னு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், சபலம் வரும். இந்த சபலம்ங்கிறது என்ன அப்படின்னா, இருக்கிறத விட பெட்டராக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். நான் நல்லது மட்டுமே சொல்கிறேன், கெட்டதுக்கு நான் சொல்லலை. அப்போது அது ஒரு நல்லது தான். எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது கணவன் மனைவி உறவுங்கிறது. ஒரு டிவி வாங்குறோன்னாக்கா 25 இன்ச்சு டிவி வாங்குறத விட ஒரு 40 இன்ச்சு வாங்கிது, இதே காசு இன்னும் கொஞ்சம் சாத்தியப்பட்டால் 40 இன்ச்சு டிவி வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்திங்களா. அதுபோல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நீங்கள், அது ஒரு நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். குடும்ப உறவுகள் மேம்படும் அப்படி வச்சுங்க. உயர் படிப்பு படிக்கக்கூடிய, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லாவே படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதே போல் இந்த அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சந்திரனுடைய பவர் வச்சுட்டு பிறந்தவங்க வெளிநாடு சென்று படிக்கக்கூடியது, இல்லை வெளிநாடுக்கு போகக்கூடிய, படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடியது, இதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதத்தில் கைகூடும். இல்லைன்னா ஏற்கனவே போயிருந்தாங்கன்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு அதனுடைய அந்த சீட்டானது
நல்ல ஒரு முறையில் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த இடத்துல உட்காரலாம், எதிர்பார்த்த படிப்பு படிக்கலாம், எதிர்பார்த்த மாதிரி படிக்கலாம். இது கன்னிராசிக்காரர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதில் உயர்கல்வி படிக்கணும். சின்ன குழந்தைங்களை பற்றிலாம் பேசாதீங்க. 10வது 12வது இன்றைக்கி உலகமே அதுதான். 10வதுல விடிய படித்து வெடிஞ்சும் படித்து நாள் புறம் படித்து ஒரு தூங்குகிற நேரம் ஒரு 6 மணி நேரம்னு 10வதுக்கு முடிக்கிறாங்க. 12வதுக்கு 4 மணி நேரம்னு முடிக்கிறாங்க. இந்த 4 மணி நேரம் கூட ஒரு குழந்தை வந்து ரெஸ்ட் எடுக்கல, ஒரு பசங்க பொண்ணு ரெஸ்ட் எடுக்கலன்னா அவங்களால மனசில் என்ன புத்தி இருக்கும்? அதனால் இந்த மாதம் அவங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி படிப்பாங்க. என்ன தான் நிறையா படிப்பு சுமை இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் உருவாக்கும். கணவன் மனைவி உறவானது மேம்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத இது வரைக்கும் இருந்தவங்க, அதாவது 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் புத்திர பாக்கியமானது இந்த புதன், உங்களுடைய ராசி அதிபதி புதன் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி கொடுப்பார். பெண் குழந்தையாகவே பிறக்கும். இல்லைன்னா ஆண் வாரிசு இருக்கிறவங்க பெண் குழந்தைக்காக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெண் குழந்தையானது நல்ல செய்தி வரும். அதாவது ஏற்கனவே முடிவாயிருக்கும், செய்தி கன்ஃபார்ம் ஆகும். அப்படி வச்சுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் வியாபாரிகளுக்கு இந்த மாதமானது கொஞ்சம் சங்கடத்தை தான் நிறைய உருவாக்கும். அது ஏன் வியாபாரிகளுக்கு மட்டும் கொஞ்சம் கெடுதல் அப்படின்னா, இந்த நாளில் இருக்கக்கூடிய சனி, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் கஷ்டமாகவே நினச்சிட்டு இருப்பாங்க. இதை செய்யாமல் விட்டுட்டுமே, அதை செய்யாமல் விட்டுட்டுமே, இதை செஞ்சால் அப்படி ஆகுமா, இதை செஞ்சால் இப்படி ஆகுமா, ஏன் இப்படி நமக்கு செய்யாமல் போச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், 5 ரூபா கிடைச்சா 10 ரூபா கிடைச்சி அவன் 10 ரூபா சம்பாதிக்கிறோம், நம்ம மட்டும் 5 ரூபா சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடிய அந்த நினப்பு மன தடுமாட்டமானது இந்த மாதத்தில் வரும். ஏன்னா சூரியன், சந்திரன், சனி, புதன் 4 கிரகமும் சேருது. உங்கள் ராசி அதிபதியோடு இந்த 3 கிரகமும் சேருது. உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி துலா ராசிக்கு, கன்னிராசியினுடைய 2ஆம் அதிபதி துலா ராசி. அந்த துலா ராசியில் யோகாதிபதி சனி. அந்த சனியாகப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு போக மாட்டார், சங்கடத்தை கொடுத்து வியாபாரம் பண்ணப்பார். அவனுக்கு ஏன் நம்ம பண்ணாமே இருந்திருக்கலாமே, இந்த பில்லை நம்ம போடாமையே இருந்திருக்கலாமே, இந்த பார்ட்டிக்கு நம்ம அனுப்பாமையே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதனால் வேண்டான்னு முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யாதீங்க. இந்த மாதம் விட்டுருங்க, அடுத்த மாதம். அதாவது உங்களுக்கு ஒருத்தர் 1 லட்ச ரூபா பணம் தரணும், இந்த மாதம் அவர் வந்து திரும்ப வியாபாரம் கேட்குறாரு, சரக்கு கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவருடைய ஸ்டேட்டஸை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அலுவலகத்தில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு, நான் சொல்கிறது வியாபாரிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா வேறு யார்கிட்டையாவது தெரிஞ்சுட்டு அவனுக்கு இதுக்கு மேலே கொடுத்து அவன் கொடுப்பானா, ஏற்கனவே வந்து சரியாக கொடுக்கலையே, இந்த இப்போ எப்படின்னா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்து பண்ணுங்கள். அதே போல் அரசாங்க கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர்களாக இருந்தீங்கன்னா அதிகமாக வந்து ரொம்ப குடிப்பிடியாக பிடிச்சி ரொம்ப விடாப்பிடியாக நின்று அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு இதை விட நல்ல ஒப்பந்தமெல்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இயந்திர சம்மந்தப்பட்ட தொழில், தயாரிப்பு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஏன்னா வரக்கூடிய அந்த மூலதன பொருட்களானது உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கும். அந்த மூலதன பொருட்கள் வர்றதுக்கு உண்டான சிரமத்தை கொடுக்கும். இல்லைன்னா வந்ததுன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் விலை உயர்வான பொருளாக வந்திருக்கும், இல்லைன்னா மாற்றி அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சரி கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா புதன் நல்லது பண்ணினாலும் சனி வந்து உங்களுக்கு சில கெடுதலை பண்ணும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது, இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணமெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவ்வளோவா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. கொஞ்சம் அது அப்படியே தொழிலையே அது ஒழுங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த 3ல் இருக்கக்கூடிய குருவும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் அங்கே போய் சேரக்கூடியதும், 4ல் புதன் இருக்கிறதும், 5ல் கேது இருக்கிறதும், 7ல் செவ்வாய் உட்காந்துருக்கிறதும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தைகளால், உங்களுக்கு பிறந்த பசங்களால் கொஞ்சம் தொல்லைகளை கொஞ்சம் உருவாக்கும். அவங்க நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, அவங்களுடைய போக்கில் இருப்பாங்க. அதனால் அதாவது வளர்ந்து சம்பாதிக்க இருக்கக்கூடிய பெரிய பெண்கள் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த பாதிப்பை வந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் பெண்கள், பையன், மகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, பார்த்துக்குங்க. அவங்கள கொஞ்சம் கண்காணிச்சு உங்களுக்கு நல்ல எதுவும் இது இல்லாமல் பிடிக்கும், உங்களுக்கு
உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அதாவது எப்படி நீங்கள் கண்காணிக்கணும் அப்படி கண்காணிச்சு, நல்லபடியாக படிக்கிறியாப்பா, நல்லபடியாக காலேஜ் போய்ட்டு வரியா, சரி இரு, எதுவும் ஒன்று சிரமத்தெல்லாம் உண்டாக்கியாத, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேரம் நல்லா இருந்தால் இப்போது ஒருத்தர் வந்து பணம் சும்மா எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லோரும் மட்டும் தான் பேசுவாங்க, சாமி கொஞ்சம் வருமானம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சாமி இருக்குது ஜாஸ்தின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க. இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட அதை சொல்லக்கூடாது. இப்போது அந்த காலத்தில் வியாபாரிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பைசாவுக்கு ஒரு பைசா லாபம் வருது அப்படின்வாங்க. அந்த ஒரு பைசாவுக்கு ஒரு பைசா லாபம்னா 10 ரூபாய்க்கு 10 ரூபா, 100 ரூபாய்க்கு 100 ரூபா, 1000 ரூபாய்க்கு 1000 ரூபான்றது நினைக்கிறது இல்லை. ஒரு பைசாவுக்கு ஒரு பைசா லாபம்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி கணக்கு. அதில் என்ன குறிப்பு அப்படின்னா, நீங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து, அந்த மூலதனத்தை எடுத்து, அதில் வரக்கூடிய லாபத்தை அதிலேயே போட்டு அந்த வியாபாரத்தை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசிக்கு நல்லது. அதில் இருக்கிறத எடுத்து வேறு தொழிலையோ வேறு ஒரு இடத்துல மூலதனமாக போடுறதோ, இல்லை ஒரு வீடு ஆடம்பரமாக வீடு கட்டுறதோ, இல்லை நிலங்களில் கொண்டு அந்த இதை போடுறதோ, இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தங்கம் கண்டிப்பாக இந்த ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வரும், அதெல்லாம் வாங்குங்க. இந்த மார்கழி மாதத்தில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் நான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்லியிருக்கேன், எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் தாமரைப்பூ வாங்கிட்டு போய் சாமிகிட்ட கொடுங்க. இந்த நான் சொன்ன கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் மட்டுப்பட்டு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கடவுள் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். கன்னிராசி அன்பர்கள் எவ்வளோக்களோ திருப்பதி ஏழுமலையான மனசில் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்களோ நல்லது. இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் இப்போ டிவி இருக்குது, எல்லார் வீட்லேயும் கேபிள் இருக்குது, எல்லார் வீட்லேயும் செட்டாப் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லா சேனலும் வரும். அதனால் அந்த டிடிடி அப்படின்னு வரக்கூடிய இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் நடக்கக்கூடிய அந்த கல்யாண உற்சவத்தை காலையில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அவங்கள உட்காந்து நீங்கள் பாருங்கள், குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். இல்லைன்னா இந்த கல்யாணம் ஆகாத நபர்கள், ஆண்களோ பெண்களோ, வேலைக்கு போகிறவங்கள விட்ருங்க, வீட்டில் இருக்கிறவங்க இப்போ பெண்களாக இருந்து கல்யாணத்துக்கு இருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாள் டிவியில் பார்த்தா நமக்கு பலன் கிடைக்குமா, அப்போ டிவியில் சாப்பாடு போட்டால் நம்ம சாப்பிட முடியுமா, அந்த சாப்பாடு நமக்கு விஷயமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கடவுள் ஆன்மீகம், ஆன்மீகம் என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. அதனால் அதை பார்த்தா மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கும். அந்த கல்யாணத்தை பார்க்கும்போது நமக்கு கல்யாணம் நடக்குங்கிறது ஒன்று. நீங்கள் திருப்பதியில் போனால் மட்டும் அப்போ கோவிலில் போய் சாமிக்கு அபிஷேகம் பார்க்குறோமே, அபிஷேகம் பண்ணால் நமக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி கணக்கா? அப்படி இல்லை. கோவிலுக்கு நம்ம போகிறோம் இல்லையா, ஆன்மீகத்தில் இருங்க. அந்த ஆன்மீகம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நல்ல உள்ளுணர்வு உருவாக்கும், உணர்ச்சியை உருவாக்கும். சரிங்களா? இந்த காதலுங்கிறது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதை இந்த சினிமா நாடகங்களில் தான் அதை எடுத்து காமிக்குது. இதை சினிமா வந்த பின்னாடி தான் அந்த காதல்னாவே என்னென்று. கடவுள் அன்பு அப்படிங்கிறதான் கொடுக்குறான், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வைக்கிறது. காதலுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அந்த சப்ஜெக்ட் நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கன்னிராசிக்கு அது கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. பெரியவங்களாக இருந்தால் குழந்தைகளை கண்காணிங்க. நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு எது சிறப்பாக இருக்குமோ அந்த சிறப்பை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுள் நமக்கு அனுப்பிச்சி வைக்கிறார். சரிங்களா? இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை, குரு சுக்கிரன் பார்வை, குருவுக்கு சுக்கிரன் எதிரில் இருக்கக்கூடியது, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சபலங்களை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா சுக்கிரன்கிறவர் கலா ரசனை உள்ள அந்த ரசனை பிரியர், கலா ரசனை பிரியர், அந்த கலைகளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா, எது மாயை எது நிழலோ அந்த நிழலுக்கு போய் நம்ம அந்த நிழல் நமக்கு சுகம்னு தேடி போகும். அம்மா பக்கத்தில் இருக்காங்கன்னா அம்மா கையால் சாப்பிடணும்னா அம்மா சாப்பாடு போகிற மாதிரி ஒரு நிழலை பார்க்குறாங்கன்னா அதில் சாப்பிட முடியுமா? அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் திருப்பதியில் நடக்கிற கல்யாணத்தை பாருங்கன்னா அந்த கல்யாணம் நமக்கு சாமியை பக்கத்தில் பார்த்த மாதிரி கணக்கா? இப்படிலாம் அது இல்லாமல் நம்ம நேரடி அன்பு, நேரடி ஆன்மீகம், நேரடி பாசத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் முக்கியமாக கடைப்பிடிங்க. குடும்பத்தில் மனைவியை அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதம்லாம் இருக்கும். ஏதாவது விட்டு பிரிந்து இருக்கிறவங்கள நீங்கள் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம். இந்த கன்னிராசியில் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு அதிகமான பலன்கள் நல்லதே நடக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக இந்த செவ்வாய் மாறி இருக்கக்கூடிய இடமும், கேது இருக்கக்கூடிய இடம், இந்த குரு இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது பண்ணும், அனுசரணையாக இருக்கும். இந்த புத்திர பாக்கியத்துக்கு சொல்லியாச்சு. தொழில் அதிபர்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகபட்சம் நல்ல ஒரு நவக்கிரகங்களை போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு, நவக்கிரகம் இருக்கக்கூடிய சன்னதிக்கு சிவாலயத்துக்கு போய் நவக்கிரகத்துக்கு விளக்கு போட்டு அதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. யாருக்கு அர்ச்சனைனா குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். புதன்கிழமை போய் குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஏன்னா புதனும் குருவும் பகையானவர், அந்த செவ்வாயும் குருவும் நட்பானவர். அதனால் செவ்வாய் வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு
கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த கஷ்டங்கள் பெரிய அளவில் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் புதன்கிழமை போய் குருவுக்கு அர்ச்சனை பண்ணு, நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு பயிற்சி பள்ளியில் தட்சிணாமூர்த்திங்கிறவர் தெற்க பார்த்துருக்கார், நவகிரகங்கள் இருக்கிற குரு வடக்கு பார்த்துருக்கார். அப்போ வடக்கு பார்த்து இருக்கிறவருக்கு என்ன இருக்கும், அதாவது எந்த சாமியும் நம்ம வீட்லேயோ வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. கோவிலில் காளியம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில துர்க்கைகள் தான் வடக்கு பார்த்துருக்கும். மற்றபடி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வடக்கு பார்த்துருப்பார். அந்த வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய அந்த சாமிக்கு கொஞ்சம் தீட்சண்யம் நிறைய இருக்கும் அதனால். ஆனால் வீட்டில் வந்து நம்ம வடக்கு பார்த்து பூஜை ரூமில் சாமி படத்தெல்லாம் மாட்டக்கூடாது. ஏன்னா அது வந்து வடக்கு பார்த்து நம்ம பார்க்கும்போது சாமி தெற்க பார்த்துருக்கோம். ஆனால் குருவை நேருக்கு நேர் தெற்க பார்க்கும்போது நமக்கு நல்லது நடக்கும். அதுதான் தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த ஆன்மீக வைப்ரேஷனானது நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் நம்ம சாமியை வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை நம்ம வணங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் தேவகுரு. அந்த தேவகுருவானது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அது கூட அசுரகுரு சேரும்போது கலை, பணம் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரும். அதாவது ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா கூட 1000 ரூபா டிக்கெட்டுக்கு போய் பார்க்கணும், 1000 ரூபா செலவு பண்ணி போய் சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 500 ரூபா செலவு பண்ணி போய் பார்க்கலான்ற ஒரு எண்ணம் வருமே தவிர 1500 2000 ரூபா கொடுத்து சினிமா பார்க்கணும், பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போக மாட்டாங்க. இது என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்குக்காக நீங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அது மட்டுப்பட்டு செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது கணக்கு. கன்னிராசி அன்பர்கள் நல்ல முறையில் எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட விட்டு உங்களுடைய நல்ல வரவுகளை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த தேவகுருவானவர் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு அருள் கொடுக்க முடியாது வேண்டும். சுபம். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.